إن أريد إلا الإصلاح ما استطعت عليه توكلت وإليه أنيب اللهم صل على سيدنا محمد صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد صلى ما في علم الله صلاة دائمة اللهم صل على سيدنا محمد يا أبا العباس بلغ الملكان خضر عليه السلام எப்பா அல்லாட்ட உதவி தேடுறதுங்கிறது ரெண்டு வகையான உதவி இருக்குது. இய்யாக இய்யாக நஸ்தாயின்னு வருதுல்ல, உன்னை உதவி தேடுறோம். அந்த உதவி தேடுறது ரெண்டு வகை இருக்குது. லரூரியா, அது இருக்கிறது அவசியம். லரூரியான்னு என்ன அர்த்தம்? அது இருக்கிறது அவசியம். அந்த சக்தி இல்லை, அது அவனுக்கு அந்த அமலே கடமையாகாது. ஒது செய்கிறதுக்கு சக்தி வேணும். ஒது செய்கிறதுக்கு என்ன செய்யணும்? சக்தி வேணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் நீ ஒது செய்ய முடியும். தான் கேட்டேன். குளிக்கணும், குளிப்பு கடமையாக இருக்குது. குளிக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கணும். உடம்பு சரியில்லாமல் இருக்கிற, மரலாவாக இருக்கிற, ரோகிகளாக இருக்கிறோம், அவங்களுக்கு குளிக்கிறது கடமையா? அவங்களாம் என்ன செய்யணும்? தயமம் செய்யணும். அவங்க குளிக்கக்கூடாது. விளங்குதப்பா? ஒரு சாபிக்கு தலையில் காயம் ஏற்பட்டுருக்கு. பெரிய பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு தலையில். அந்த சாபிக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு. குளிப்பு கடமையான உடனே நான் என்ன செய்யறதுன்னு, குளிப்பு கடமையாக இருக்குது, எனக்கு தலையில் பலத்த காயம் இருக்குது, என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது சில சாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, நீங்கள் இபாதத்துக்கு தானங்க குளிக்கிறீங்க, சுபு தொழணுன்னா நீங்கள் குளிச்சு தானே ஆகணும், அள்ளி ஊற்றி குளிங்க, தண்ணியை வெள்ளத்தை ஊற்றி குளிங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்யாது என்ட்டாங்க. அவர் அள்ளி ஊற்றி குளிச்சுட்டா அவருக்கு ஜன்னி வச்சிருச்சு. கிட்டுக்கிட்டுன்னு கையெல்லாம் வெடத்து போய் மறித்து போய் தகவல் நவீதங்களிடத்தில் போனப்போ எந்த நடந்துச்சு, ஏன் மறிச்சிச்சின்னு கேட்குறாங்க. இப்படி அவருக்கு தலையில் பலத்த காயம் இருந்துச்சு, உடம்பு செல்லாது மறியலாக இருந்து குளிப்பு கடமை ஆயிடுச்சு, எந்த செய்யன்னு சோதிச்சு. இபாதத்துக்கு தானே அள்ளி ஊற்றி குளிங்கன்னு சொல்லிட்டோம். அவர் ஊற்றி குளித்து அவருக்கு ஜன்னி வச்சு மறித்து போயினாங்க. கேட்ட அநியாயமாக ஒரு ஆன்மாவை குன்றி விட்டீர்களேங்கிறாங்க. அநியாயமாக அவருக்கு தான் உடம்பு சரியில்லை, தலையில் காயம் தானே, அவர் தயமம் செய்யலாமே, தயமந்தான் செய்யணும். அவர் ஏன் தண்ணி அள்ளி ஊற்றி குளிங்கன்னு சொன்னீங்க? அப்போ அவருக்கு சக்தி இல்லை, குதிரத்து இல்லை குளிக்கிறதுக்கு. அவர் போய் மீறி குளித்தார், மூத்தா போயிட்டார். அப்போ இதெல்லாம் லரூரி. அது தெரிஞ்சிருக்கணும் எப்படி ஒது செய்கிறதுங்கிறது. தொழுவுறதுனா எப்படிங்கிறது முதல் தாலீம் வேணும்லப்பா. மேராஜில் தொழுகை கடமையாக்கப்பட்டுருச்சு. தொழுகை எப்படி தொழுவுறதுன்னு தெரியலை. அதுவே சுபு நபி ஸல்லல்லாஹு தொழுவலை. அகிலத்தையும் திறக்க வந்த வள்ளலுக்கு தொழுவ கடமையாயிடுச்சு. எப்படி தொழுவுன்னு கைஃபியத்து தெரியணுமில்ல. கைஃபியத்து தெரிஞ்சால் தானே தொழுவுறதுக்கு. சுபு தொழுவலைங்க. ஏன்? அதனுடைய இல்மு இல்லை எப்படி தொழுவுறதுன்னு. லோஹருக்கு தான் வந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எப்படி தொழுவுறதுங்கிறத கல்பித்து கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து அசருக்கு வந்தாங்க, மகரிப்புக்கு வந்தாங்க, இஷாவுக்கு வந்தாங்க, சுபுவுக்கு வந்தாங்க. முதல் நாள் ஃபுல்லாக அவ்வளவு பக்கத்தில் வந்து தொலை வச்சு காமிச்சாங்க. ரெண்டாவது நாள் ஆகிர் பக்கத்தில் வந்து தொலை வச்சு காமிச்சாங்க. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் தொழுவினுடைய வக்கத்துங்கிறத தாலீம் செஞ்சுட்டு போனாங்க. இப்படி தான் தொழுவணும். மகரிப் 3 ரக்காயத்தான், சுபு 2 ரக்காயத்தான். லொஹரும் அசரும் எப்படி தான் இருந்துச்சுங்க? 2 ரக்காயத்தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் எங்கே தான் இருந்து லொஹரும் அசரும் 2 ரக்காயத்தான் தான் இருந்து. இஷாவும் 2 ரக்காயத்தான் தான் இருந்துச்சு. மகரிப் மாத்திரம் தான் 3 ரக்காயத்தான் இருந்துச்சு. நான் கேட்டேன், லொஹரு அசரு இஷா இந்த 3 2 ரக்காயத்து. சுபு தான் ஏற்கனவே 2 ரக்காயத்தானே. மகரிப்பு மாத்திரம் 3 இருந்து. அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் அது மாற்றப்பட்டுருச்சு. அதை சஃபரில் வச்சாச்சு. இஷாவில் 2 ரக்காயத்து, அசரில் 2 ரக்காயத்து, லோரில் 2 ரக்காயத்துங்கிறது யாத்திரை போகிறப்போ, சஃபர் செய்கிறப்போ, முசாஃபிராக இருக்கிறப்போ 2 ரக்காயத்து தொழுங்க. நாட்டில் இருக்கிறப்போ பஹுர் 4, அசர் 4, இஷா 4 அப்புறம் தான் மாற்றப்பட்டுச்சு. அது 2 ரக்காயத்து இப்பவும் இருக்குதே, அது யாத்திரையில். சஃபர் செய்கிறப்போ, முசாஃபிராக இருக்கிறப்போ 2 ரக்காயத்து தொழுதுக்கணும். லோஹுரு அசரு இஷாவை மனசிலாயா? அப்போ நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு தெரியணும்.
தெரிஞ்சால் தான் அது கடமை, இல்லாட்டா கடமையே இல்லை செல்லலான்னு தொழுவலை சுபு. அப்போ சக்தி இருக்கணும், விளங்குதா? அது தெரிஞ்சிருக்கணும், அதுக்குள்ள கருவிகள்லாம் இருக்கணும், அதுக்குள்ள கருவிகள் இருக்கணும், விளங்குச்சான்னு கேட்டேன். உதாரணமா ஏப்பா ஒருத்தருக்கு கையே இல்லை, என்ன இல்லை, கையே இல்லை. கை இருந்ததுனாங்க தண்ணி அள்ளி ஊற்றி முகத்தை கழுவுறதுக்கு, காலை கழுவுறதுக்கு. எதே இல்லை அவருக்கு, கையே இல்லை, எதே இல்லை, எப்படி ஒழிச்சுவாரு? அதுக்கு தனி சட்டம். அப்போ எப்படி செய்கிறதுங்கிறது முதல் நம்மளுக்கு தெரியணும், அதுக்கு சக்தி இருக்கணும், அதனுடைய ஆலாத்துகள் இருக்கணும். அப்போ தான் அந்த அமல் என்னச்சியும் கடமையாகும். அதெல்லாம் லரூரியத்தானே இஸ்தியானத்து. ரெண்டாவது கைர லரூரியா. கைர லரூரியான்னா அது ஒன்றும் அவசியம் இல்லை, அது இருந்தால் கொஞ்சம் லேசாக இருக்கும். உதாரணமாக இங்கேருந்து மாயூரத்துக்கு போனோம், பஸ்ஸில் ஏறி போனால் கொஞ்சம் லேசாக இருக்கும் அந்த சஃபர். நடந்து கூட போத்தனை செய்யலாம், நடந்து என்ன செய்யலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். அது என்னது, அதான் சொல்கிறாங்க பயணத்தில் வாகனம் இருப்பதை போல. பயணத்தில் வாகனம் இருந்தால் அந்த பயணம் கொஞ்சம் லேசாக இருக்கும். அந்த காலத்தில் நடந்து தான் போயிருக்கிறாங்க. மாயத்துக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, நடந்து தான் போனாங்க, உடம்புலாம் ஆரோக்கியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து பள்ளியாசலுக்கு போகிறதுக்கே பைக்கில் தான் போகிறோம், அப்படி தானே? நடையே போச்சு. எப்போ இந்த பைக் வந்துச்சோ, சைக்கிள் இருக்கும்போது அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருந்துச்சு. சைக்கிள் இப்போ ஓட்டினா கேவலமாக பார்க்குறான். ஆகவே எவ்வளோ சைக்கிள் ஓட்ட மாட்டாங்க, பைக்கை தூக்கினான். கேட்டேன், நட அறவே இல்லை, சைக்கிள்லேயும் உடற்பயிற்சி இருந்துச்சு. அதுவே தான் நடங்கிறான். நீ இயற்கையிலேயே நடந்துருந்தீங்கன்னா உனக்கு வாக்கிங் தேவையில்லை, விளங்குச்சப்பா? அப்போ வாகனம் சஃபரில் இருக்கிறது அது ஒரு சவுலத்தை காமிக்குமே தவிர அது லரூரி அல்ல, கைர லரூரியா. விளங்குச்சா? பாரு, கைரு லரூரியத்தி, கைரு லரூரியான உதவியுமாய் இருக்கும். அது என்ன கைரு லரூரியா என்பது? எடுத்து நான் படிக்கிற ரைட்டுப்பா. கைரு லரூரியா என்பது தசீலு மா, ஒன்றை உண்டு பண்ணுவதாக இருக்கும். எஸ்ஸருபியில் ஃபிஇலு, செயல் அதை கொண்டு லேசாகுமே, எசுகுலு எளிதாகுமே அந்த ஒன்றை உண்டு பண்ணுவது. ராஹிலத்தி ஃபி சஃபர், யாத்திரையிலே பயணத்திலே வாகனம் இருப்பதை போல. நில் காதிரி அலல் மஷியி, நடப்பதின் மீது சக்தி பெற்றவனுக்கு, நடப்பதின் மீது சக்தி பெற்றவனுக்கு யாத்திரையிலே வாகனம் இருப்பதை போல. அப்படி இருந்தால் லேசா செய்யலாம். அவு கர்ரிபுல் ஃபாயில, ஃபாயிலை நெருக்கி வைக்கும். இலல் ஃபிஇலி, செயலின் பக்கம் நெருக்கி வைக்குமே அந்த ஒன்றை உண்டு பண்ணுவது. அசுகு அலைகி, அதன் மீது தூண்டுமே அந்த ஒன்றை உண்டு பண்ணிக்கொள்வது. ஒரு செயலின் பக்கம் நெருக்கி வைக்கல, இது இப்படி தாண்டா செய்யணும் கேட்டேன், அதை ஏற்படுத்திக்கிறது. அல்லது ஒருத்தன் தூண்டணும், ஒருத்தன் தூண்டணும். நமக்கு தொழுவ கடமை தாங்க. ஒருத்தன் ஏன்டா தொழுவாம உட்காந்துட்டு இருக்க, போடா அப்போ தொழுவ போவான். அவன் தூண்டுனா தான் தொழுவணுங்கிறதுலாம் கிடையாது. நீனாவே என்ன செஞ்சுருக்கணும், எனக்கு தொழுவ கடமைங்கிறது தெரியாதுன்னா ஓங்கி மண்டையில் அடிப்பான். அல்ல, ஏன்டா ஒரு மூமினாக இருந்துக்கிட்டு நீ எப்படி வாழ்கிறதுங்கிறது கூட தெரியாமல் இருந்தியா? சிங்கப்பூரில் நீ குப்பையை போட்டேன்னு வச்சுக்கோ, என்னது ஃபைன் அடிப்பான். கேட்டேன், எனக்கு குப்பையை போடக்கூடாதுங்கிறது தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சால் எவ்வளவு $100 குப்பையை மட்டும் கீழே போட்டின்னா $50. எனக்கு சட்டம் தெரியாதுங்க, நான் உனக்கு $100. ஏன் என் நாட்டில் நுழைஞ்சி அடுத்த நாட்டில் அந்த நாட்டினுடைய சட்டம் கூட தெரியாமல், ரூல்ஸு தெரியாமல் அந்த நாட்டுக்குள்ளே நீ வந்தியா, உனக்கு $100 அபராதங்கும். அதுமாதிரி ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு தொழுவணுங்கிறது எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்னால் அடிவான். விலங்குதான் கேட்டேன். அப்போ செயலின் பக்கம் நெருக்கி வைக்கிறது, வலைக்கு இந்த செயலின் மீது என்ன செய்கிறது, தூண்டுறது. அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சொல்கிறோம்ல, நான்லாம் அப்படி அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அவர் தான் என்னை படி ஓது செலவுக்கு நான் காசு தரேன்னு என்னை தூண்டினாங்க. அவே தான் எவ்வளவோ பேர் சொல்கிறாங்களா இல்லையா, என்னை அவர் தூண்டினார். அவையை நான் வந்து என்ன செஞ்சேன், படித்தேன், நான் வெளிநாட்டுக்கு போனேன். ஒரு ஆள் தூண்டணும், உலகத்தில் கேட்டேன். அதெல்லாம் இருந்தால் அந்த வேலை இல்லையா, அது கைரில் உரியாது. இதெல்லாம் என்னதுங்க,
ஆதல் கிஸ்மு இந்த பங்கு, இந்த ரெண்டாவது பங்கு இருக்குல்ல, கைரலூரியான பங்கு, லா இத்துவக்கஃப் அலை, அதன் மீது நிப்பாட்டப்படாது. சேத்து தக்லீஃப், சேத்து தக்லீஃப் அதன் மீது நிப்பாட்டப்படாது. வேறு என்ன, ஒருத்தன் கட்டாயம் செஞ்சாகணுன்னா ஒருத்தன் எனக்கு ஒரு தூண்டலைங்க, அவை நான் செய்யலைங்கலாம் சொல்லக்கூடாது. ஒருத்தன் தூண்டணுங்கிறதுக்கு என்ன இருக்கு, நீனா செய்ய வேண்டியதுதானே. உனக்கு அறிவில்லை, அல்லா அறிவு தந்திருக்கானா இல்லையா? எத்தனையோ பேர் அவங்க நம்ம பின்னால் ஓதுவோம், பைலாவில் வருது. அவங்க பேர் என்ன பேர்? ஜெயித் பின் அம்ர் பின் நுஃபைல். யார்? ஜெயித் பின் அம்ர் பின் நுஃபைல். ஐயாமுல் ஜாஹிலியில் அவங்க முஹீதா இருந்தாங்க. ஐயாமுல் ஜாஹிலியா காலமில், மூட்டிய காலம், குஃபுர் பரவி இருந்த காலத்தில் அவர் முஹீதா தான் இருந்தார். யாரும் அவரை தூண்டவெல்லாம் இல்லை. அவரே அல்லாஹ் ஒருத்தன் தான். ரப்பன் வாஹிதன் அல்ஃப ரப்பின் அதீனு இதா தகசமத்தில் உமூரு தரக்துல்லா தவல் உஸ்ஸா ஜமியா கதாலிக்கு எஃப்அலு ரஜுல் பசீருன்னு வைத்து வருது. இதில் விழுந்தார் கேட்டேன், ஒரு ரப்புக்கு நான் கட்டுப்படுவேனா 1000 ரப்புக்கு கட்டுப்படுவேனா? ஒருத்தனுக்கு தினமாக கட்டுப்பட முடியும். ஒருத்தன் உட்காருங்க, ஒருத்தன் நடங்க, ஒருத்தன் நடக்காதேங்கிறான். ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொன்றும் சொன்னால் நான் எதை கேட்பேன்? ஒரு ரப்புக்கு நான் கட்டுப்படுவேனா அல்லது 1000 ரப்புக்கு கட்டுப்படுவேனா? தரக்து லாத்தவல் உஸ்ஸா ஜமியா, லாத்து மனாத்து உஸ்ஸா அனைத்தையும் நான் விட்டொழித்தேன். கதாலிக்கு எஃப்அலு ரஜுல் பசீரு, இப்படித்தான் ஒரு புத்திசாலியான மனிதன் செயல்படுவான்ங்கிறாங்க. புகாரி ஷெரீஃபில் வருது. அவங்கள பற்றி யூதர்கள்ட்ட போய் சொன்னாங்களா, அவங்க யூத மார்க்கத்தில் சேரலான்னு நினைக்கிறேன். முஹீதா தான் இருந்தாங்க. சரி, அவர் மார்க்கத்தில் சேர்ந்துக்கிடுவோமே, நான் யூத மார்க்கத்தில் சேரட்டுமான்னு கேட்டாங்க. தாராளமாக வந்து சேருங்க, அல்லாவுடைய கலப்பு கிடைக்கும். அல்லாவுடைய கோபங்க இல்லை, அல்லாவுடைய கோபத்தை விட்டு விரண்டு ஓடி தானே ஒரு மார்க்கத்தில் சேரணும்னு வர்ற. ரைட் தான். இங்கே யூத மார்க்கம் சரி கிடையாது, கையாடல் நடந்து விட்டது. தௌராத்தை திருத்திட்டானுவோ. அதுவே இங்கே வந்து நீங்கள் அமல் செஞ்சீங்கன்னா தப்பான விஷயத்தை கொண்டு தான் அமல் செய்வீங்க. அல்லாவுடைய கோபம் தான் கிடைக்கும். ஏன்னா அவன் சேர்ந்துக்குங்க. இப்போ அல்லாவுடைய அருள் கிடைக்கணும்னா எங்கே போவா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துக்கு போங்க. எங்கே போங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துக்கு போங்கன்னா. நசாராக்கள்கிட்ட வந்து உங்கள் மார்க்கத்தில் சேரலாம்னு நினைக்கிறேன், தாராளமாக சேருங்க, அல்லாவுடைய லானத்து கிடைக்கும். அல்லாவுடைய லானத்தை விட்டு விரண்டோடி தானப்போ ஒரு மார்க்கத்தில் சேரணும்னு வர்றேன். இங்கே வந்து லானத்து கிடைக்குங்கிறிய. ரைட் தாங்க, இங்கே வேதத்தை திருத்திட்டானுவங்க. நஸ்ரானி மார்க்கம் நஸ்ரானி மார்க்கமாக இல்லை, எல்லாம் கையாட நடந்து போச்சு. இங்கே வந்தால் அல்லாவுடைய லானத்து தான் கிடைக்கும். சரி, அல்லாவுடைய அருள் கிடைக்குன்னா என்ன செய்ய? மில்லத்தி ஹனீஃபியாவுக்கு போங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். அது ஒழுங்கான மார்க்கம், அல்லாவுடைய அருள் கிடைக்கிற மார்க்கம். அப்படியா? 2 வேதக்காரங்களும் அதுதான் சொல்கிறான். நேர்கண்ட அல்லா மில்லத்தி ஹனீஃபியான்னு சொல்லி தான் மூத்தானாங்க. அவரை ஒரு சமுதாயமாக அல்லாஹ் எழுப்புவாங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பற்றியலுங்க, தூண்டுற ஆள்லாம் இல்லை. தூண்டுற ஆள்லாம் இல்லாமலேயே முஹீதா தான் இருந்திருக்காங்க. அறிவை பயன்படுத்தினாங்க. கதாலிக்கு எஃப்அலு ரஜுல் பசீரு, ஒரு அறிவாளி நான் செய்கிற மாதிரி தான் செய்வான். கண்டது கடியதையெல்லாம் வணங்க மாட்டான். ஏக தெய்வ கொள்கையை தான் ஏற்றுக்கொள்வான். விளங்குதானே? ஏன் காபிரத்துக்கு உள்ளே போடான் நரகத்தில்? உனக்கு நான் அறிவை தந்தேன்லடா, ஏன்டா பயன்படுத்தலை? எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டே தானே இருக்காங்க. நம்மளாம் அத்தா அம்மா முஸ்லீமு, அதுவே நம்ம முஸ்லீமாக இருக்கோம். ஏதோ சிந்திச்சு ஆராய்ச்சி செஞ்சுலாம் வரல, நம்மளை யாரும் தூண்டலை. அத்தா முஸ்லீம் ஆவி நீ முஸ்லீம், உங்கள் அத்தா அஜர்த்து ஆவி நீ அஜர்த்து. விளங்குதப்பா? நமக்கெல்லாம் எல்லாம் பெரிய கிருபை செஞ்சுருக்கிறான். தூங்குறான், உன்னை விசாரப்படுத்து. விளங்குதா? வாதல் கிஸ்மு இந்த பங்கு லாயுத்தோ உக்கஃப் அலைஹி, இதன் மீது நிப்பாட்டப்படாது. சேத்து தக்லீஃப், சேத்து தக்லீஃபை இதன் மீதெல்லாம் நிப்பாட்டப்படாது. விருதுகண்ண இது இருந்தால் தான் விருதுகண்ண அவனுக்கு அது கடமைங்கிறதுலாம் கிடையாது. விளங்குதப்பா? கைர லரூரியாலாம் வந்து அது லரூரியாக இருக்க, அது இருந்தால் தான் சேத்து தக்லீஃப் செஞ்சு ஆகணும்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி, இங்கே என்னங்க நோக்கம்? எப்பா ஈயாக நாவது ஈயாக நஸ்தைன்னு சொல்கிறோம்லப்பா. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுறோன்னா என்ன உதவி? எங்க நம்மளுக்கு என்னென்ன உதவி இருக்கிறதோ அத்தனைக்கு நீ கிருபை செய், அல்லது இபாதத்து செய்வதற்கு நீ உதவி செய்ய அல்லாஹ்னு அர்த்தம் வைக்கலாமா? ஈயாக நாபுது, உன்னையே வணங்குகிறோம், ஈயாக நஸ்தைன், உடத்தில் இபாதத்து செய்வதற்கு உதவி தேடிய நிலைமையிலே இந்த வாவ ஹாலாக கொடுக்குறாங்க. இபாதத் செய்யறதுக்கு அல்லாவுடைய உதவி வேணும், இல்லைடா நீ இபாதத் செய்ய முடியாது. பாங்கு சத்தம் கேட்டால் அதை மாதிரி சொல்லுங்க. கூலு மிஸ்ரமாய கூல் முஅதீன், முஅதீன் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா நீனும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்.
அவர் அஷஹது அல்லா இலா இல்லல்லான்னா நீனும் அஷஹது அல்லா இலா இல்லல்லா சொல்லணும். அவர் அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லான்னா நீனும் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லணும். ஐயால சலா ஐயால் வலாலும் அதை சொல்ல போறையா, சொல்லக்கூடாது. அப்படி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க, வெற்றிக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க, அவனுடைய உதவி இல்லாமல் என்னால் வர முடியாது. லா ஹவ்ல பாவத்தை விட்டு எந்த திரும்புதலும் இல்லை, வலா குவத்தை நல்ல மகிழ்ச்சி செய்வதற்கு எந்த சக்தியும் இல்லை, இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், மகத்தான அல்லாவின் உதவியை கொண்டே தவிர. அப்போ அல்லாவுடைய உதவி இருந்தால்தான் உன்னால் இபாதத் செய்ய முடியும். உன்னையே வணங்குகிறோம், அந்த இபாதத்தை செய்வதற்கும் ஒன்றையே உதவியும் தேடுகிறோம். உதவி தேடிய நிலைமையில் உன்னை வணங்குகிறோம். சூப்பராக இருக்குல்ல இது? பார் போடுறாங்க பார். ஒல் முராது, இங்கே நோக்கம் உதவியை தேடுறதை கொண்டு என்ன நோக்கம்? தலபுல் மெஹூனத்தி ஃபில் முஹிம்மாத்தி குல்லிகா, எல்லா முக்கியமானவைகளிலையும் உதவி தேடுறது. எது எதெல்லாம் முக்கியன்னு இருக்கோ அத்தனையிலையும் உதவி தேடுறோம் உண்ட. அல்லது அவுஃபி அதாயில் இபாதாத்தி, இபாதாத்துகளை நிறைவேற்றுவதிலே உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். இபாதாத்துகளை விளங்குதான் கேட்டேன். இபாதத்துகளை நிறைவேற்றுறதுக்கு கொண்டு உதவி தேடுறீங்க. நீ உதவி செய்யாமல் இபாதத் செய்ய முடியாது. பின்னால் கொடுக்குறாங்க பாவு ஹாலுன்னு. சரி இப்பா ஐயாக நாபுது ஐயாக நஸ்தையில் பன்மையாளர் நமீர் இருக்கு. உன்னையே வணங்குகிறோம், ஓண்டையே உதவி தேடுகிறோம். இங்கே ஓதுறவர், அவரு கூட இருக்கிற மலக்குகள் அபதத்துகள் தொழுவையில் ஜமாத்தோடு நிற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்ட உதவி தேடுறோம். பன்மையாளர் பாருங்க, நீ ஓதி தொழுவுற, உன் கூட மலக்குகள்லாம் இருக்காங்கல்ல, அபதத்துகள், நம்மளை காவல் காக்கக்கூடிய மலக்குகள் இருக்காங்கப்பா, அவங்களும் அதில் சேர்றாங்க. நீ இமாமா நின்று தொழுவைக்கு விதம் பின்னால் மாமுங்கள் நிற்கிறாங்கல்ல, எல்லாருக்கும் நாங்கள் உதவி தேடுறோங்கிறது. ஏன் அப்படி சேர்க்குறோம்? அப்படின்னா தான் ரெட்டிப்பான மடங்கு கிடைக்கும் நன்மை. நீ தளிச்சு தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுதா 27 மடங்கு நன்மை கூடுதில்லை. விளங்குதா? நீ பிறருக்காக வேண்டி கேட்டால் ஓந்துவா ஒப்பு கொள்ளப்படும். நீ யார் யார் என்னென்ன தேவையோடு நிற்கிறாங்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றிதா, எல்லா உதவி தேடுறோம். நீ பிறருக்கு கேட்டால் உனக்கு என்ன செய்யும்? நம்ம தேவைகள்லாம் நிறைவேறிடும்பா. அதுக்கடுத்து தான் பன்மையாக ஆக்கப்பட்டிருக்கு. இவங்க எத்தனை பேரை பார்த்து அந்த லமீர் மீளுது. ஓதுறவர், அவதத்துகள், மலக்குகள், நம்மளோடு இருக்கிற மலக்குகள், நம்மளோடு சேர்ந்து தொழுகின்ற தொழில். இன்னும் சொல்கிறாங்க, ஏங்க உலகத்தில் உள்ள எல்லா வஹீதீன்களையும் அது எடுக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈயாக நாபுது, உன்னை வணங்குகிறோம், ஈயாக நஸ்தஈன், எல்லா ஏகத்துவவாதிகளான நாங்கள், முஸ்லீம்களான நாங்கள், மூமின்களான நாங்கள் ஓண்ட உதவி தர எல்லாத்துக்கும் வஹீதீன்களை ஃபுல்லாக எடுத்துக்கிடுமா ஈயாக நஸ்தஈனுங்கிறது. இது ரொம்ப சூப்பர். ஒலமீருல் முஸ்தகின்னு ஃபில் ஃபேலைனி, 2 பேர்லே மறைந்திருக்கின்றது லமீர். நஅபுது நஸ்தஈன் இருக்குல்லப்பா, அதில் ஒரு லமீர் மறைஞ்சிருக்குல்லப்பா. என்னப்பா லமீர்? வெளியில் சொல்லிவிடுவோம் நஹனுன்னு விழுதுன்னு கேட்டேன். ஐயாக நஅபுது ஐயாக நஸ்தஈன் என்னப்பா லமீர் இருக்கு? நஹனு, அப்படி தானே? நஹனுன்னு ஒரு லமீர் இருக்குல்லப்பா, அதில் என்ன லமீர் இருக்கு? அதாவது சொல்லுவாங்க அது பாரிசான லமீரா. அதெல்லாம் அரபுத்தில் உள்ள தூதான் பாரிஸ். அது பாரிசான லமீர். அதில் தான் ஆனால் கிடையாது, தூதான் வந்துருச்சு. நஅபுது நஸ்தஈன்லாம் லமீர் மறைஞ்சிருக்கு. கேட்டேன், நூனு கிடையாது. விளங்குதா? நஅபுது நஸ்தஈன்ல மறைஞ்சிருக்கு லமீர். நஹனுங்கிற லமீர் மறைஞ்சிருக்கு. விளங்குதா? சரி. ஒரு லமீருல் முஸ்தகின்னு ஃபில் வேலைனி, 2 பேர்லையும் நஅபுது நஸ்தஈன் என்ற 2 பேர்லையும் மறைந்திருக்கின்ற லமீர் லில் காரி, ஓதக்கூடியவரின் பக்கமும், அமம் மஅஹுமில் ஹஃபதத்தி, காவலர்களான மலக்குகள் இருந்து அவரோடு இருக்கிறார்களே அவர்களின் பக்கமும், வ ஹாதிரி சலாத்தில் ஜமாஅத்தி, ஜமாத்து தொழுகையில் ஆதிராயிருக்கிறார்களே அவர்களின் பக்கமும் எழக்கூடியதாக இருக்கும். கேடுபா. அல்லது
அவு லஹு ஓதக்கூடியவரின் பக்கமும் ஒலி சாயிரில் முஹீதீன் ஏகத்துவவாதிகளான அனைவர்களின் பக்கமுமா இருக்கும். ஏகத்துவவாதிகளான உலகத்தில் உள்ள எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தரணும்னு உதவி தேடுறோம். ரைட்டுப்பா. இப்போ அதிரஜ இபாதத்தகு தன்னுடைய இபாதத்தை ஓதுற ஒரு காரி சாப் நுழைத்திருக்கிறார். அதிரஜ இபாதத்தகு ஃபி தலாயிஃபி இபாதத்தையும் மக்களுடைய இபாதத்தை ரெட்டிப்பாக்குவதிலே நுழைத்திருக்கிறார். ஹலத்த ஆஜத்தகு தன்னுடைய தேவையை கலந்திருக்கிறார். பி ஹாஜத்தையும் மக்களுடைய தேவைகளை கொண்டு தான் தேவையை என்ன செஞ்சிருக்கிறாரே சொல்லுப்பா கலந்துரு. எங்களுடைய தேவைகள் நிறைவேற்று. ஏன் தேவையை நிறைவேற்றுன்னு இல்லை, எங்களுடைய தேவையை நிறைவேற்று. வகாலத்தையில் விளங்குதா? வகாலத்தை ஆஜத்தகுத்தினுடைய தேவையை கலந்திருக்கிறார். கலத்தனை கலக்கிறது தானப்பா. கலத்து மலத்துங்கிறாங்கல்ல, கலக்கிறது. தன்னுடைய தேவையை கலந்திருக்கிறார். ஆஜத்தையும் மக்களுடைய தேவையை கொண்டு. ஏன் அல்லஹா துகுபலுபி பரக்கத்திகா ஏனைய மக்களுடைய தேவைகளினுடைய பரக்கத்தை கொண்டு இவருடைய தேவை ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக. அதுக்கடுத்து என்ன இருக்குது? துஜாபுன்னு இருக்கா, துஜாபு இலைகா அந்த தேவைகளின் பக்கம் இவருடைய தேவை பதிலளிக்கப்படுவதற்காக. துஜாபு இலைகா மக்களுடைய தேவைகளின் பக்கம் இவருடைய தேவையும் பதிலளிக்கப்படுவதற்காக. மக்களுடைய தேவைகளுக்கான்னு கேட்குறாருல, மக்களுடைய தேவைகளோடு இவர் தேவையை இணைச்சதுனால இவருடைய தேவை பதிலளிக்கப்படுவதற்காக. விளங்குதப்பா? பன்மையாக்கி இவர் பேசுகிறார். ஒலியாதா இதனால தான் இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா தான் நன்மை கூடுங்கிறதுனால தான் ஜமாத்தோடு தொழுவணும்னு மார்க்கமே சொல்லுது. எப்படி மார்க்கம் சொல்லுது? சல்லு மால் முசல்லீன் இப்படி தானப்பா. வர்க்க அவுமார் ராக்கின்னு வருதுல்லப்பா. வர்க்க அவுமார் ராக்கின்னு என்னப்பா அர்த்தம்? சல்லு மால் முசல்லீன் தொழக்கூடியவருடன் சேர்ந்து ஜமாத்தோடு தொழுவுங்க, அப்போ தான் உனக்கு நிறைய நன்மை கிடைக்கும். வலியாதா இப்படி ஜமாத்தோடு தொழுதால் கூட்டத்தினர்களுக்காக வேண்டி கேட்டால் நிறைய நன்மை இருக்கிறது என்ற காரணத்தினால் பதிலளிக்கப்படும் என்ற காரணத்தினால்தான் ஷுரியத்து ஜமாத் தொழுகையே மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. வலிகாதா பிறருக்காக வேண்டி நம்ம கேட்கும்போது நம்ம தேவை நிறைவேற்றப்படும் என்ற காரணத்தினால் ஜமாத்தையே மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையே எப்படி தான் தொழப்பட்டுச்சு? ஜமாத்தோடு தான் தொழப்பட்டுச்சு. அது நிர்பந்தமாக ஒரு கட்டம் ஏற்பட்டால் தான் தனித்து தொழணும். அதான் ஜமாத்துக்கு பேர். குத்திமல் சரி. அடுத்த செய்தியை பாரு. குத்திமல் மஃபூலு ஈயாக்கே இந்த மஃபூல முற்படுத்தப்பட்டிருக்குல்ல, முற்படுத்தப்பட்டதில் என்ன விசேஷம் தம்பி? ஆயத்தினுடைய ரூசுல் ஆயத்தை பேண்டது இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஈயாக நஅபுது ஈயாக நஸ்தஈன் தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், நஅபுதுக்க நஸ்தஈனுக்கேன்னா அது ஆயத்து முறிஞ்சு போகுது. முத்தசிலான்ல முன்பசிலான்ல மீற கொண்டு வந்ததுனால தான் ஆரம்பத்தில் கொண்டு வந்திருக்கோம். முத்தசில கொண்டு வந்தால் பின்னால் தான் கொண்டு வரணும். விளங்குதான் கேட்டேன். நஸ்தஈனுக்க நஸ்தகபிருக்கேன்னா ஆயத்து முறியுது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் நஅபுதுக்க வனஸ்தஈனுக்கேன்னா என்ன செய்யுது? ஆனால் ஈயாக நஅபுது வையாக நஸ்தஈனுக்கு போது ஆயத்து முறிய மாட்டேங்குது. அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் தான் முக்கியம். எதை விட? இபாதத்தை விட. ஈயாக்கே நஅபுது உன்னையே வணங்குகிறோம். அவன் நீ தான் முக்கியம். இபாதத்தை தள்ளு பின்னால. இதுதான் ஆன்மீகம். இது விளங்குதேன அல்லாவில் இருந்துதான் அவன் தூண்டினதுனால்தான் இபாதத்தையே செய்கிற. விழுந்தர் கேட்டேன். ஆவே ஈயாக்க தான் அல்லாஹ் தான் முக்கியம். அவனில் இருந்தான் இபாதத்தே வந்துச்சு. யாரில் இருந்தால் இபாதத்து வந்துச்சு? அல்லாஹ் தான் நம்மளை தூண்டுறான், தொழுவிடான்னு. அதுக்கு சக்தியை தந்தான். நீ ஒன்றும் இபாதத்து செய்யலை. அதுக்கு தூண்டது உனக்கு சக்தியை தந்தது எல்லாம் அல்லாஹ் தான் முக்கியம். இபாதத்தை விடங்கிறதுலாம் இருக்கிறதுல ரைட்டவா போடுறாங்க பாரு. இப்படி குத்திமல் மஃபூலு மஃபூலை இங்கே முற்படுத்தப்பட்டிருக்கு. ஈயாக்கே என்ற மஃபூலை ஏற்க வேண்டிய தஅதீமி அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டிய. அல்லாஹ் தான் முக்கியம் இபாதத்தை விட. வல் ஈத்திமாமி பிஹி அல்லாஹ்வை முக்கியத்துவமாக
கருதியினாலுமா இருக்கும். ஒரு தலாலத்தி அலல் அசிரி வரையறுத்தலின் மீது அறிவிப்பதற்காண்டியமாக இருக்கும். மெஃபூலை முற்படுத்தினா தானப்பா அசிர் கிடைக்கும். உன்னையே வணங்குகிறோம். நாபுதுக்கு என்ன அந்த அசிர் கிடைக்காது. ரைட்டா? ஒரு தலாலத்தி அலல் அசிரி வரையறுத்தலின் மீது அறிவிப்பதற்காண்டியமாக இருக்கும். மஃபூலை முற்படுத்தினா தான் அசிர் கிடைக்கும். செய்தல் அரபுத்து செய்தைத்தான் அடித்தேன், அப்படி தானேப்பா? அது மாதிரி ஈயாக நாபுது உன்னையே வணங்குவோம். அதனால தான் இப்னு அப்பாஸ் இங்கே சொல்கிறாங்களா, ஈயாக நாபுதுக்கு என்ன அர்த்தமா? நாபுதுக்க வலா நாபுது கைரக்க உன்னை வணங்குவோம், உன்னை அல்லாதவர்களை வணங்க மாட்டோம்னு அர்த்தமா. அப்படி தானே? உன்னையே வணங்குவோம்னா வேறு யாரையும் வணங்க மாட்டோம்னு தானே அர்த்தம். அந்த இடத்துல வலிதாலிக்கு அப்படி வரையறுத்தல் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் ஹால் இப்னு அப்பாஸ் ரைசுல் ஃபசிரின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறாங்க, மானாவு ஈயாக நாபுது என்பதனுடைய அர்த்தம் நாபுதுக்க உன்னை வணங்குவோம், வலா நாபுது கைரக்க உன் அல்லாதவர்களை வணங்க மாட்டோம்னு அர்த்தமா. கேட்டுப்பா. மேலும் தக்குதீமி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். தக்குதீமி மா ஊவல் முகத்தமன் வில் உஜூதி உஜூதிலே எது முற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த ஒன்றை முற்படுத்தப்படுவதற்காக வேண்டியா இருக்கும். உஜூதில் அல்லா திரும்ப முந்தி ஒல்லாகிரும் ஒல்லாகிரு ஒல் பாத்தீர், அவன் தான் அப்பல், அவன் தான் ஆகிர், அவன் தான் லாகிர், அவன் தான் பாத்தீர். இதெல்லாம் ஆன்மீகமான செய்தி. லாகிர்லேயும் அவன் தான் இருக்கான், பாத்திலையும் அவன் தான் இருக்கான். அவன் தான் அப்பல், அவன் தான் ஆகிர். ஏப்பா அப்போ உஜூதில் அவன் தான் முந்தி இருக்கிறான். அவே அவனை தான் முற்படுத்தணும். தக்தீமி மாவுவ முகத்தமுன் ஃபில் உஜூதி உஜூதிலே எது முற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த ஒன்றை முற்படுத்துவதற்காக வேண்டியா இருக்கும். தம்பீகி இன்னும் உணர்த்துவதற்காக வேண்டியமா இருக்கும். அலா அண்ணல் ஆபீத ஒரு ஆபீதாகிறவன் வா தம்பீகி உணர்த்துவதற்காக வேண்டியமா இருக்கும். அலா அண்ணல் ஆபீத ஒரு ஆபீது எம்பகை ஐயக்கூன நதுருகு அவனுடைய சிந்தனை இலல் மெஹபூதி அவ்வலன் மொதோ மஹபூதின் பக்கம் வணங்கப்படக்கூடிய அல்லாவின் பக்கம் ஆகுவது அவசியம். ஒரு ஆபிது ஒரு ஆபிது அவனுடைய சிந்தனை எப்படி வரணும்? மொதோ மஹபூதான வணங்கப்படக்கூடிய அல்லாவின் பக்கம் ஆகணும். ஒபி ராத்தி அவனுடைய ராத்தியை கொண்டு ஆக வேண்டும். ஒமினுகு அவனில் இருந்துதான் இலல் இபாதத்தின் பக்கம் வர வேண்டும். வருவது அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டியா இருக்கும். அப்படி கொண்டு போயிடணும். இதில் விளங்குதரா? லா மின் ஐசு இன்னகா அது ஒரு இபாதத்து. லா மின் ஐசுகா லா மின் ஐசு இன்னகா இபாதத்துன் அது ஒரு இபாதத்து. சுத்திரத்து அணுகு அடியானிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட இபாதத்து கிடையாது. அடியானில் உள்ள லா மின் ஐசு இன்னகா அந்த இபாதத்து இபாதத்துன் சுத்திரத்து அணுகு அடியானை தொட்டும் ஏற்படுத்தப்பட்டதுங்கிறது இல்லை. பல் மின் ஐசி இன்னஹா அந்த இபாதத்து நிஸ்பத்துன் ஷரீஃபத்துன் இலைஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் உண்டான ஒரு சிறப்பான இணைப்பு என்ற வீதியிலாக இருக்கும். உசுலத்துன் பைனஹு பைனல் ஹக்கி தஆலா அடியானுக்கும் ஹக்கு தஆலாவுக்கும் மத்தியில் உண்டான ஒரு உதவி சாதனம் என்பதை சொல்கிறாரு. இபாதத்துங்கிறது அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள ஒரு இணைப்பு பாலம். அது ஒரு வசீலா. இபாதத்தை வச்சு தான் நீ அல்லாஹ் பக்கம் போக முடியும். அல்லாஹ் அடையணும்னா இபாதத்தை வச்சு தான் போக முடியும். ரேட்டப்பா விளங்குச்சாண்ண என்னப்பா? லாமின் ஐசி இன்னஹா இபாதத்துன் சுத்திரத்து அணுகு அடியானை தொட்டும் ஏற்படுத்தப்பட்ட உண்டாக்கப்பட்ட ஒரு இபாதத்து கிடையாது. பல் மின் ஐசி இன்னஹா இந்த இபாதத்து நிஸ்பத்துன் ஷரீஃபத்துன் இலைஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் உண்டான சிறப்பான ஒரு தொடர்பு. அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு மத்தியில் உண்டான சிறப்பான தொடர்பு. உசுலத்துன் பைனஹு பைனல் ஹக்கி தஆலா அடியானுக்கும் ஹக்கு தஆலாவுக்கும் மத்தியில் உண்டான ஒரு வசீலா.